என்ன? ஒண்ணு இல்லையே. என்னன்னு கேட்டுட்டு இருக்கல, மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. மொட்டதாச குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி சும்மா என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? உங்ககிட்ட ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. அது உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்தே மூஞ்சி அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? கொல்லிக்கட்டைய உங்க மூஞ்சில வச்சு தேய்ச்சா சரியாயிடும். செய்யவா? பாருங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் இப்படி ஹெட் மாஸ்டர் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆமா, இவங்க அப்படியே பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இவங்க வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு காய் தானே நறுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வம்பிழுக்கிற? உன்னை வம்பிழுக்கலன்னா எனக்கு பொழுது போகாது பாரு. அதான் உன்னை வம்பிழுத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அந்த ரூம்ல இருக்க பெட்ல குழந்தை உச்சா போயிட்டு ஒரே ஈரவாடையா இருக்கு. அம்மா ஒரு கை பிடிக்க சொல்லி 2 பேரும் போய் காய வச்சுட்டு வாங்க. போங்க. நானா? ஆமா. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. சரி சரி. ஏங்க நில்லுங்க. அங்க எங்க போறீங்க? மொட்டை மாடியில போய் விழுந்துருச்சான்னு, இல்ல வெயில் வந்துருச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறமா. கீழே இருந்த 2 கோடி அப்படியே மேல வந்துருச்சு. இதை எப்படியாவது வீட்டுக்குள்ள கொண்டு போய் பதுக்கணும். என்ன முடியலடி. போடு போடு, இப்படியே போடு. அந்த சீட் புடி. அம்மா, ஐயோ. ஆபா. என்ன இது? ஏதோ ஒண்ணு சரியில்லையே. அது கட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சு. என்னது? இல்ல, புத்தி கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சுன்னு சொன்னேன். நீங்க எல்லாம் ஒன்னும் லூஸ் இல்ல. லூஸ் மாதிரி இருந்து இங்க இருக்கவங்க எல்லாரையும் லூஸ் ஆக்கிடுவீங்க. அப்ப நீ என்ன புத்திசாலின்னு ஒத்துக்கிறியா? போட்டனா முதல்ல அந்த பெட்டை திருப்பி நல்லா காய போடுங்க. போங்க போங்க. யோ, அங்க என்ன வேடிக்கை? இங்க வந்து ஒரு கை பிடிக்கலாம்ல? அம்மா, அப்பா. மூட்டை நிறைய பணம் வச்சிருக்க, என்ன போய் மூத்திர பெட்ட காய வைக்க சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள சொல்ற? வாங்க. என்னையா? அக்கட சூடு. முழுசும் பணமா? ஐயோ 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 ஐயோ, எவ்வளவு பணம்! ஐயோ ஐயோ, இவ்வளவு பணமா? கடவுளே! யோ, ஏன் எவ்வளவு பணம்? அத்தை, கிருஷ்ண சார் யாருக்கோ கொடுக்கிறதுக்கு கார்ல பணம் எடுத்துட்டு வந்திருந்தாருல, ஆமா. அதுல இருந்து 2 கோடி லவுட்டிட்டேன். 2 கோடியா? யோ, ஐயோ, சாரி சாரி மாப்பிள்ள. உங்களை இது வரைக்கும் கூறு கெட்டவன், தண்ட சோறு, ஒண்ணுத்துக்கு உதவாதவன், வீணா போனவன், வேஸ்ட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஐயோ, என் பொண்ணு கொடுத்து வச்சவ. இத முதல்ல உங்க பொண்ணு கிட்ட போய் சொல்லுங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இந்த பணத்தை எல்லாம் எந்த வகையில சேமிச்சு வைக்க போறோம்? என்னது பணத்தை சேமிச்சு வைக்கிறதா? அத்தை, பணங்கிறது செலவழிக்கதா அத்தை? ஐயோ, 2 கோடி அண்ணாச்சி சொன்ன மாதிரி பூக்கள் பறிக்கத்தா, புல் தர மிதிக்கத்தா. சரி விடுங்க மாப்ள. இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்றதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை யாருக்கும் தெரியாம நம்ம மறைச்சு வச்சிடணும். என் புருஷனோ பொண்ணோ பார்த்தா நம்மள கல்லாலே அடிச்சு கொன்னுடுவாங்க. ஆமால? ஆமா. ஏதாவது யோசிங்க. என்ன பண்றது என்ன பண்றது பகவானே. அத்தை, ஒரு ஐடியா. வேற வழியே இல்ல அத்தை.
இப்போதைக்கு இந்த பண மூட்டைய இந்த மூத்திர பெட்ல பதிக்க வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? பெட்டுக்குள்ளயா? சரியான ஐடியா மாப்ள. ஏய். ஒண்ணு பண்ணுங்க, இது எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சு தச்சிடுங்க. நான் அதுக்குள்ளார போய் உமா வீட்டு நிலவரம் எப்படி, உங்களையும் யாராவது சந்தேகப்படுறாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்ன மாப்ள? சூப்பர். அப்பாடா. பாத்து போங்க அத்தை. நெல்லுங்க. யார் நீங்க? நான் வந்து- ஐயோ சார். சார் அவருங்க தாய் மாமா சார். வாங்க வணக்கம். வாங்க, ஆஹா, வாங்க. மா 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 என்ன அம்மா வாங்கம்மா. சீக்கிரமா சீக்கிரமா. என்னாச்சு? மாமாவும் இசையும் வந்திருக்காங்க. அட உமா. அண்ணா நீங்களா? உட்காருங்கம்மா. வாங்க அண்ணா, உட்காருங்க. இவன் கூப்பிட்டதை பார்த்து நான் பயந்துட்டேன். போட்டேனா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. மாமா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்பா கூட்டு சரி, பிரபா. வந்துடுறேன். உமாவுக்கு மருமக கார்ல வருவான்னு பார்த்தா ஆட்டோல வந்திருக்கா. பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவங்களுக்கு பரிச்சை நடந்துட்டு இருக்குமா? சரிண்ணே, பரீட்சை முடிஞ்சதும் 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்து விடணும். சொந்த பந்தன்னு பழகட்டும். ம்? அப்பதானே ஒரு ஒத்துமை வரும். சரிம்மா. அண்ணே, எனக்கு இன்னொரு மக இருந்திருந்தா உங்க சின்ன பொண்ணையும் கட்டி இந்த வீட்டுக்கே மருமகளா கூட்டிட்டு வந்துருவேன். இந்த கல்யாணமே நடக்காது, நந்தினி தான் உன் மருமகன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இல்லாத மகனுக்கு நடக்காத கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அண்ணா ஒரு விஷயம் தெரியுமா? இவ யாருன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்போ அப்படியே கலகலன்னு பேசிட்டே இருந்தா. இப்போ அத்தை வீடுன்னு தெரிஞ்ச உடனே அடங்கி ஒடங்கி நல்ல புள்ளையா நிக்கிறா. அப்படி எல்லாம் இல்ல அத்தை. அத்தை என்ன சொல்ல வந்து என்ன அத்தைக்கு தெரியாம அப்பா கிட்ட ரகசியம்? ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா. ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன உமா? ஆ, வா ஈஸ்வரி, இந்தம்மா. இல்ல அத்தை, நான் அப்புறமா குடிச்சு. சரி வாங்கிக்கோ ஈஸ்வரி. ம், அவ வேணானதும் எங்கிட்ட நீட்டுறாளே. இந்தா ஈஸ்வரி. இது யாருன்னு தெரியுமா? ஏன் அண்ணன். ஓ வணக்கங்க. இத பாருமா, அங்க இருந்து வரும்போது நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. உன் அத்தை சொல்றாளேன்னு நீ தினமும் இங்க வந்து நிக்காத. மருமகன்னா வண்டி நிறைய சீரு, பெட்டி முழுக்க பணம், உடம்பு நிறைய நகைன்னு கல்யாணம் முடிஞ்சு வந்து நிக்கிறது தான் மரியாதை. அது அண்ணே, உங்களை பத்தி சொன்ன, ஈஸ்வரிய பத்தி சொல்லவே இல்லல. சொல்லுமா. அவரோட நெருங்கின நண்பர், அதான் அன்னைக்கு எங்க கூட உங்க வீட்டுக்கு வந்திருந்தாருல ஐயோ அண்ணன். அவரோட வைஃப். ஓ அப்படியா? ஐயோ அண்ணன் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டோட எல்லா நிர்வாகத்தையும் பாத்துக்கிறாரு. மேனேஜர்னு சுருக்கமா சொல்ல. ஈஸ்வரி இப்படிதான் காமெடியா பேசிக்கிட்டே இருப்பா, ஆனா நாங்க யாரும் சிரிக்க மாட்டோம். குசும்பு. இல்லன்னு ஈஸ்வரி தமாஷுக்கு சொன்னா. நகை பணம் எல்லாம் எதிர்பார்க்கிறோன்னு நினைக்காதீங்க. பணமாவோ பொருளாவோ நகையாவோ எதுவுமே இங்க கொண்டு வரக்கூடாது. இவ எல்லாத்தையும் நான் வாங்கி போட்டு இவள இங்க கூட்டிட்டு வரேன். நீ வேணும்னு கேட்டா கூட என்கிட்ட தரதுக்கு வசதி இல்லம்மா. இனிமே எல்லா வசதியும் கண்டிப்பா வந்துருன்னு. பிரபா அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு மேல போனா அவனையும் காணும், அவன் அப்பாவையும் காணும். வணக்கம், வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி என்னது இருக்கீங்க? இது? என்ன எல்லாரும் ஊர்வலத்துக்கு போற மாதிரி வரீங்க? என்ன பண்றது? இது உன் சின்ன பையனோட ஆர்டர். மாமா வந்திருக்காரு, இசையும் வந்திருக்கு. அதனால எல்லாரும் ஒரு விசேஷத்துக்கு போற மாதிரி சேர்ந்து வரணும்னு சொன்னா அதான் வந்துட்டோம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. நீங்க உட்காருங்க. டேய் ஒரு சேர் குடுறா. இதுல உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் என்னண்ணே, ஆ, அப்படியே பொண்ணுக்கு ஒரு பட்டுப்புடவை கட்டி கூட்டிட்டு வந்தா இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. அது சரி. என்ன உங்களுக்கு ஓகேவா? நம்ம குடும்பத்துல இது கடைசி கல்யாணம். அண்ணன் வீட்ல முதல் கல்யாணம். அதனால ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும். நிச்சயமா. உமா கனவு கண்டுகிட்டு இருந்த இளவரசியே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அப்போ இத ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்த வேண்டாம்?
இவங்க வெளியில போறப்ப இப்ப இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற செய்தியோட தானே போவாங்க. திவாலன மகாராஜா. எங்களை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கல்யாணத்தோட பிரம்மாண்டம் தான் நாங்க சொல்ற பதிலா இருக்கணும். உங்க ஆசையெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க சொல்றதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இருந்த சொத்தையெல்லாம் அடகு வச்சு 20 கோடி ரூபாய் கடன் வாங்கி இப்பதான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சோம். அப்போ அது முழுசா முடிச்சிருக்கா? அதுவும் இல்ல. வாங்கிட்டு போன பணத்துல 2 கோடியை காணோம். அதுல இருந்து மீண்டு வரதுக்கே இன்னும் பல நாள் ஆகும். இந்த நேரத்துல பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்தணும்னா அதுக்கும் நாம கடன் தான் வாங்கணும். நீ இப்ப என்னடா சொல்ற? இப்போதைக்கு பிரபாவுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வரியா? அந்த கிரி வேற வெளியில சுத்திட்டு இருக்காண்டா. எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். நான் இப்ப இந்த கல்யாணத்தை வேண்டானோ இல்ல கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்லல. நம்மளோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலாம்னு சொல்றேன். அவ்வளவுதான். அம்மா சரவணன் சொல்றதான் சரின்னு எனக்கும் டேய், எல்லாத்தையும் இன்னைக்கே இந்த நிமிஷமே முடிவு பண்ற விஷயம் இல்லடா. எதுக்கு இப்ப இத போய் ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? பணங்கிறீங்க, பிரச்சனைங்கிறீங்க. என்ன பெரிய பிரச்சனை? எதனால இப்ப பிரச்சனை வந்துருச்சு? நம்ம தொழில் பண்ற திறமை இல்லாம வந்துருச்சா? இல்ல வியாபாரத்துல நம்ம ஒரு தப்பான முடிவெடுத்து அதனால நஷ்டம் ஆயிடுச்சா? எவனோ ஒரு அயோக்கிய நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டான், அதனால ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. அந்த பணம் திரும்ப நம்ம கைக்கு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட போதுடா. அவ்வளவுதானே? அந்த பணம் நம்ம கைக்கு வர வேண்டாம். நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறோம். அவ்வளவுதானடா. சொன்னாங்களே அன்னைக்கு உங்களுக்கு 4 பசங்க சிங்க மாதிரி இருக்கும்னு. அப்போ அப்படி சொன்னதெல்லாம் பொய்யா? சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தெம்பு இருக்கு, புத்தி இருக்கு. அப்புறம் எதுக்கடா நீங்க பயப்படுறீங்க? பாருங்கடா, மாமாவும் இசையும் வந்திருக்காங்க. அவங்கள சரியா நம்ம வாங்கன்னு கூட கூப்பிடல. கல்யாணத்துக்கு கடன் வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்காடா அது? அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதாவது எதிர்பாராம நடந்துச்சுன்னா அப்பதான் கொஞ்சம் நிதானம் வேணும். புத்தி தடுமாறிடக்கூடாது. சாரிப்பா. சரி சரி விடு. நான் மன்னிச்சுக்கோங்க. ஏதோ சின்ன பசங்க உங்களை வச்சுக்கிட்டு என்னாலமோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் இப்ப வித்தியாசமா பேசுறீங்க. நாம ஒண்ணு அந்நியத்துல இருந்து பொண்ணு எடுக்கலையே. அண்ணன் கிட்ட நமக்கு என்ன ஒளிவு மறைவு? விடு உமா, நீங்களும் எதுவும் தப்பா பேசிடல, அவரும் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. விடுங்க. ஒரு வகையில நீங்க பேசுனதும் நல்லதுக்கு தான். நானும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? நீ சொன்னதுதாம்மா. நமக்குள்ள ஒளிவு மறைய ஒண்ணு வேண்டியதில்லைன்னு நானும் நினைக்கிறேன். நீங்க போடுற பீடிகை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கிற மாதிரி தெரியுதே. விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. நானும் இசையும் இந்த கல்யாணத்தை பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அண்ணன் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஏதோ பயமா இருக்கு. பயப்புள்ள இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவான் போல இருக்கே. இதுல பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. கல்யாணங்கிறது எல்லாரும் சந்தோஷமா இருக்க நேரத்தில் நடக்கணும். வீட்டுக்கு வர புது உறவை வரவேற்கிற மனநிலையில இங்க இருக்கிற எல்லாரும் இருக்கணும். நாங்க எல்லாரும் கொஞ்சம் அவர் பேசி முடிக்கட்டும். சொல்லுங்க மச்சான். அதே மாதிரி புதுசா ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கும் பையனுக்கும் சந்தோஷமா குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கணும் இல்லையா? கல்யாணம் முடிஞ்சு எப்படிலாம் சந்தோஷமா வாழ போறவங்க பத்தி எத்தனை பேரால பேச முடியும் சொல்லுங்க? அண்ணன் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம குடும்பத்துல அப்படி தலை போற பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஐயோ அத்தை, அப்பா நம்ம குடும்பத்தை பத்தி ஒன்னும் சொல்லல, பொதுவா சொன்னாரு. மன்னாரு வசமா மாட்டிக்கிட்டாரு. இது போதும். நானும் கல்யாண வயசை தாண்டிடல. பிரபாக்கும் இன்னும் வயசு இருக்கு. 2 பேரும் படிச்சிட்டு இருக்கோம். கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு என்னத்த அவசரம்?
கல்யாணத்தை இப்ப நடத்த வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்போ உங்க அப்பா பொதுவா சொன்னாரு, அது இந்த குடும்பத்துக்கும் பொருந்தும்ன்றதுதான் காரணமா? இதுல நீங்க ஆராயறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 2 பேரும் படிச்சு முடிக்கட்டும். நீங்களும் இந்த கொடுக்கல் வாங்கலாம் ஒழுங்கு பண்ணிட்டு அமைதியான மனநிலைக்கு வாங்க. அப்புறம் நடத்தும் இந்த கல்யாணத்தை. என்ன அவசரம் இருக்கு? ஹலோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணன் குடும்பம் கடன்ல மாட்டிக்கிச்சு. இனிமே அதுல இருந்து மீண்டு வர முடியாது. எதுக்கு கடன்காரன் குடும்பத்துல பொண்ணு கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க, அப்படித்தானே? அதுக்கு எதுக்குங்க சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரி, என்னது? நீ சும்மா ரூமா. நீ தான் அண்ணன் அண்ணன்னு உருகிட்டு இருக்க. நம்ம கை தாழ்ந்து போச்சுன்னதும் பொண்ணு கொடுக்க தயங்குறா இருப்பாரு. இவர் மட்டும் என்ன பெரிய தொழிலதிபரா? இவர் வசதிக்கு எந்த சீமையில இருந்து மாப்பிளைய கொண்டு வந்து பொண்ணுக்கு நிறுத்துவாராம். ஈஸ்வரி, வேண்டாம். நீ ரொம்ப தப்பா பேசுற. பரவாயில்ல, விடுங்க மாப்பிள்ள. அவங்க நினைக்கிறத அவங்க பேசுறாங்க. அதையே நம்ம தடுக்கணும். என்ன நினைக்கிறாங்களோ பேசட்டும். நீங்க பேசுங்கம்மா. சொல்லிட்டாரு ஜட்ஜ் ஐயா. அண்ணே, நான் என்ன தப்பா பேசிட்டேன்? இல்ல, நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு கேக்குறேன். என் நெஞ்சு கொதிக்குதுண்ணே. நான் பேச நினைக்கிறதெல்லாம் பேசுறேன். இந்த மனுஷன் தாங்க மாட்டாரு. யார்கிட்ட வந்து பேசுறாரு? உங்க குடுக்கல் வாங்கலாம் முடியட்டும், அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. ஏதோ அண்ணன் தங்கச்சிங்கிற ஒரு உறவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லன்னா இவங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த இடத்துல உட்காந்து பேச முடியுமாண்ணே? வசதியா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா இந்த பொண்ண? இல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கழண்டு பாரா. யாருன்னு இவ? நம்ம தகுதிக்கு ஈடாவாளா? ஊன்னு சொன்னா எத்தனை கோடீஸ்வர வீட்டு பொண்ணுங்க வரிசையில வந்து நிப்பாளுங்க நம்ம பிரபாவை கட்டிக்கிறதுக்கு. இவ்வளவு என்ன நம்ம நந்தினிக்கு இல்லாத சொத்தா? போதும், நிறுத்துங்க. கல்யாணத்தை பொறுமையா நடத்துங்கன்னு சொன்னதுக்காகவா இவ்வளவு பேசுறீங்க? ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல நானும் அப்பாவும் இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிப்பீங்கன்னு நாங்க யோசிக்கவே இல்ல. இப்போ உங்களுக்கு தோன்ற மாதிரி தானே மத்தவங்களுக்கும் தோணும். இனிமே நாங்க கல்யாணத்தை தள்ளி போடுறத பத்தியோ வேற எதை பத்தியும் பேசவே மாட்டோம். நாளைக்கே கல்யாணம்னாலும் நான் ரெடி. அப்போ எங்க ஜோசியர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை பார்த்துட்டு சொல்லுங்க. 2 பேரும் பேசிட்டு தேதியை குறிச்சிடலாமே. நீங்க பார்த்து எந்த தேதி சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். எல்லாம் போச்சு. அப்போ சந்தோஷம்தான். கூடி சீக்கிரமே இவங்க கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்ப நாங்க கிளம்புறோம் மாப்ள. என்ன மச்சான், இப்பதான் வந்தீங்க, உடனே கிளம்புறீங்க? அது ஈஸ்வரி பேசினதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா? அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மாப்ள, நீங்க எதிர்கருத்தெல்லாம் தவறுன்னு நினைக்கிறாள் நான் இல்ல. இததான் பேசணும் வந்தோம், பேசிட்டோம், அதான் கிளம்புறோம் மாப்ள. அண்ணன் என்னன்னு கொஞ்சம் சாப்பிட்டு போலாம். இதுல என்னமா இருக்கு? அடிக்கடி வர போறோம், ஒரு நாள் உட்காந்து சாப்பிடலாம். வரமா வர மாப்ள. சரி, நாங்க வற்புறுத்த மாட்டோம். ஏன்னா இது உங்க தங்கச்சி வீடு. ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம வாயாலே கல்யாணத்தை சீக்கிரம் நடத்த சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இசை முன்ன விட இப்ப ரொம்ப அழகாயிட்டாளுங்க. ஆமா, கல்யாண காலம் வந்துருச்சு. சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, வரோமா? பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வாங்க. எல்லாரும் போயிட்டு வரேன். என்ன பிரபா கிட்ட டாடா சொல்லவா போறீங்க? அதானே. டாடா சொல்ல மாட்டா. பாய் சொல்லுங்க, போ. நீங்க ஆட்டோக்குள்ள தள்ளி விட்டுறீங்க போல இருக்கு. பை பை பை. சரி, போயிட்டு வாங்க. நீ ஏன்டா இவ்வளவு வெக்கப்படுற? வர மாப்ள. பாய். சந்தோஷத்தை பாரு. அப்பா, அந்த 2 கோடி ரூபாய் பணத்துக்கு சில பேர்ட்ட சொல்லி வச்சிருக்கோம். நானும் சரவணனும் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறோம்ப்பா.
சரி சரிப்பா நட்ராஜ் பணத்தோட திரும்பி வரணும் இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும் அம்மா, அதெல்லாம் வருவாங்க நீங்க போயிட்டு வாங்கப்பா சரிப்பா போங்க பார்த்து பத்திரம்டா பிரியமானவள் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.